இலக்கிய சீரியல்ல வர திங்கட்கிழமை எபிசோட்ல என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது மற்றும் அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா வந்து பார்த்திங்கன்னா ரேவதிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மறுபடியும் எனக்கு அந்த ஆயம்மா வேலையை வாங்கி கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகேம்மா அப்படியே பண்ணிக்கலாம், ஆனால் அந்த வேலைக்கு வேறு யாரையோ வச்சுருக்காங்க போல இருக்கு. ஏன்னா ஆயம்மா வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக ஆள் இருக்கணும், இல்லைன்னா பாத்ரூமு ஸ்கூலெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் வந்து புது ஆளை தேடிட்டு இருந்ததா சேர்மன் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கும் இன்னொரு தடவை நான் பேசி பார்க்குறேன், இருக்கா வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு எனக்கும் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரேவதி அத்தை வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அத்தை, நானும் நேரில் வரேன், 2 பேரும் போயிட்டு சேர்மன் கிட்ட கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இலக்கியாவும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் ரேவதியும் இலக்கியாவும் போயிட்டு சேர்மன் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கேட்கும் பொழுது, என்ன இலக்கியா விளையாடுறியா, நீ நினச்ச நேரத்துக்கு வருவ, நினச்ச நேரத்துக்கு ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து திட்டுறாங்க. அதுக்கு நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது மேடம், என்னால் எதை தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறாருங்க. சரி ஓகே மேடம், அந்த ஆயம்மா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்கூல் டீச்சர் வேலைக்காவது எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிறேன். 27ஆந்தேதி ஒரு புது மேடம் போகிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு என்ன கொடுங்க, அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வந்து கேட்குறாங்க. அது கேட்டதுக்கு இல்லைம்மா நீ வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனதும் அதுக்கு நான் வேறு ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த சமயத்தில் நான் மட்டும் என்ன பண்ண முடியும், நீ ரிசைன் பண்ணி போன லெட்டரை கூட பாரு, இங்கே தான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. சேர்மன் சொன்னதும் பயங்கரமான ஷாக் ஆகுதுங்க. இந்த சமயத்தில் தாங்க நம்ம இலக்கிய யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்காக தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைட்லலாம் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது சரியாக போச்சுன்னே சொல்லலாங்க. என்னடா இது இருக்கிறதும் போயிட்டு இப்போ என்ன தான் பண்ண போகிறோன்ட்டு முழிச்சிட்டு இருக்காங்க இலக்கியா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.